கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேத வாக்கியங்களை தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்தவ ஆலயங்களிலே 40 நாள் தவக்காலம் தியானிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இறைவனுடைய மக்கள் இந்த 40 நாள் தவக்காலத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இறைவனோடு தங்களை அர்ப்பணித்து கொண்டு வருகிறார்கள். இன்றைய நாளிலும் கூட 40 நாள் உபவாசத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். குறிப்பாக 40 நாள் தவக்காலம் உபவாசம் என்னும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஊழியத்துக்காக அர்ப்பணித்த பொழுது முதலாவது அவர் தன்னை இந்த 40 நாள் உபவாச ஜெபத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாங்கள் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். அப்படியானால் இந்த 40 நாள் தவக்காலம் என்பது, உபவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அது எவ்வளவு முக்கியமானது, அது எவ்வளவு தேவையானது என்பதை கிறிஸ்து எங்களுக்கு காண்பிக்கிறார். ஆகவே இந்த 40 நாள் தவக்காலம் எங்களுக்கு 3 விடயங்களை காண்பிக்கிறது. ஒன்று, சோதனையை எப்படி ஜெயித்தல், வெற்றி கொள்ளலாம். 2வது, இறை அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வது எப்படி. 3வது, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உறுதியாக வாழ்வது என்பதை இது சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளே நாம் போய்கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் சோதனையை ஜெயிப்பது என்று தெரியாமல் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதை எப்படி ஜெயிக்கலாம் என்பதை நாங்கள் ஒரு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் யாருடைய சத்தத்தை கேட்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். சங்கீத புத்தகம் 34ஆம் அதிகாரம் 18வது வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இந்த நறுங்குண்டதும் என்று சொல்லப்படுவது தங்களுடைய வாழ்க்கையிலே மன போராட்டங்கள், வேதனைகள், அவமானங்கள், வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் தடிமாறிக்கொண்டிருப்பவர்களைத்தான் நொறுங்குண்டதும் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறாரா? உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் எல்லாருடைய சத்தத்தையும் கேட்கிறாரா? எல்லா நறுங்குண்ட இருதயங்களுக்கும் அவர் செவி கொடுக்கிறாரா என்று நாம் யோசிக்கும் பொழுது 17வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய சத்தத்தை அவர் கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். அப்படியானால் உலகத்தில் எல்லாருக்கும் வேதனைகள், துன்பங்கள் இருந்தாலும் அவர் யாருக்கு செவி கொடுக்கிறார் என்றால் நீதிமான்கள் என்றால் யார்? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள், அவருடைய விருப்பத்தின்படி வாழ்கிறவர்கள், அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு தான் அவர் செவி கொடுக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, எப்படி வேணுமென்றாலும் வாழலாம், எப்படியும் நாம் இருக்கலாம் என்று இருந்துவிட்டு இந்த தவக்காலத்திலே நாம் உபவாசித்து மன்றாடி அழுவதனாலே எங்கள் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்க போவதில்லை. எங்களுடைய மன்றாட்டுக்கும் வேதனைகளுக்கும் அவர் பதில் கொடுக்க போவதில்லை. யாருக்கு பதில் கொடுக்கிறார்? அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு. ஆகவே இந்த 40 நாள் தவக்காலத்தில், இந்த உபவாச நாட்களிலே நாம் ஒன்று தான் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டு அவருடைய வசனத்தின்படி நாம் வாழும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்கிறவர்கள் தான் நீதிமான்கள். அப்படி நாம் வாழ்ந்து எங்களை அர்ப்பணித்து தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை, உங்கள் வேதனைகளை அவர் ஆற்றுவார். உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். இந்த நேரத்தில் எத்தனை போராட்டங்களோடு நீங்கள் இந்த நாட்களை கடந்து வந்தாலும் ஒன்றுதான், ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் வேதனைகளை நீக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஆற்றி தேற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நான் அவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்கிறேனா, அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனா? அப்படி நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக எல்லாவற்றையும் அவர் மாற்றி உங்கள் கண்ணீரை துடைத்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே உங்களை நடத்துவார் என்பதிலே ஐயமில்லை. ஆண்டவர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.